வித்தியாசமானதா இருக்கலாம். உங்க சூழ்நிலை நீங்க வித்தியாசமானவர்களா இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலைக்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை நம்முடைய சூழ்நிலையை மாற்றுகிறது. பாருங்க, ஒரு சூழ்நிலை டெத்து. ஒரு 12 வயசு பிள்ளை செத்து போயிட்டா. அந்த சூழ்நிலை பயங்கரமான சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையில இயேசு பேசின வார்த்தை அந்த சூழ்நிலைக்கு ஏதுவானது அல்ல. அந்த சூழ்நிலைக்கு அது தவறான வார்த்தை தான். சிறுபெண்ணே நீ எழுந்துரு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை செத்துருச்சுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஐயா ஊழியக்காரர் ஐயரை நீங்க கூப்பிட வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனா இயேசு சொன்னார், நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னாரு. அந்த சூழ்நிலை இஸ் வெரியல் சூழ்நிலை. ஆனா இயேசு பேசின வார்த்தை சிறுபெண்ணே எழுந்துரு அப்படின்னு பேசினார். அப்ப சில நேரங்கள்ல உங்களுடைய சூழ்நிலைகள் தவறா இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன பேசுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்கள் சூழ்நிலையை பேசாது. தேவனுடைய வார்த்தை எப்போதுமே அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிற காரியங்களை பேசும். அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதை பேசும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை பேசும். அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. அந்த சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் எதை இழந்து போயிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலை இழந்ததில் இருந்து வெளியே கொண்டு அந்த இழப்பை எல்லாம் சரியாக மாற்றுகிற வேலையை தேவனுடைய வார்த்தை செய்யும். அந்த சூழ்நிலையை மாற்றுவது மட்டுமல்ல, அது வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டு என்றால் அந்த சூழ்நிலையை நகைக்க பண்ணிட்டு. ஏன்னா தேவனுடைய வார்த்தை எப்பவுமே நீங்க ஆழமான ஒரு துக்கத்துல இருக்கும்போது, ஆழமான ஒரு சூழ்நிலை மன அழுத்தத்துல இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை உள்ளே பிரவேசிக்கும் போது அது மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். ஏன்னா தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் வேதத்தை மட்டும் தியானம் பண்ணனா நான் துக்கத்திலே மடிந்து போயிருப்பேன், துக்கத்தின் ஆழத்திலே போயிருப்பேன், நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. அப்ப இந்த மனிதனுக்கு ஏன் தேவனுடைய வார்த்தை தேவை என்றால், இந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய காரியங்களை எண்ணி, குடும்ப சூழ்நிலைகளை எண்ணி, எதிர்காலத்தை எண்ணி, பிள்ளைகளுடைய எண்ணங்களை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணி அவன் துக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவதற்கு தேவன் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் போகிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் சும்மா காதுக்கு இனிமையா கேட்கறதுக்கு இல்ல, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு, உங்களுடைய போராட்டத்தை மாற்றுவதற்கு. அதாவது சீஷர்கள் படகுல போகும்போது அவர்களுக்கு மிகுந்த போராட்டம், காற்று, மழை, எல்லாவற்றிலும் ஒரு மிகுந்த போராட்டம் இருக்கிறது. அந்த நேரத்துல தேவனுடைய வார்த்தை எழும்பி அவர்களுடைய காற்றையும் அவர்களுடைய கடல் கொந்தளிப்பையும் அடக்கி போட்டது போல தேவனுடைய வார்த்தை உங்களுடைய போராட்டத்தையும், ஐயோ நான் மடிந்து போவேன் என்று சொன்ன அந்த சூழ்நிலைகளையும் தேவனுடைய வார்த்தை மாற்றி போடுவதாக, இப்போதே அது மாறுவதாக. இருண்ட சூழ்நிலையில் பிரயாணம் பண்ணுகிற உங்களுடைய வாழ்க்கை, போராட்டத்திலே போய்கொண்டிருக்கிற வாழ்க்கை, மிகப்பெரிய ஒரு புயலிலே, பயத்திலே, கலக்கத்திலே, மரண பயத்திலே போய்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அமைதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நன்மை செய்வதாக. இருண்டு போன சூழ்நிலையில போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு வெளிச்சம் உதிப்பதாக, வெளிச்சம் உதிப்பதாக. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய விடாதபடி தடையாயிருக்கிறது எல்லாம் உயிர் பொருளாவதாக.
காணாமல் போவதாக. உங்களுடைய பலத்தினால் போராடி முடிந்துவிடும் என்று சொன்ன அந்த எண்ணங்கள், அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்களை அக்கறையில் கொண்டு போய் அக்கறையோடு தேவன் சேர்ப்பாராக. அப்படின்னு அதுக்குத்தான் தேவன் தன்னுடைய வார்த்தையை பேசுகிறார். அந்த துக்கமான சூழ்நிலையில இருக்கிறதுலே அதிகமான துக்கமான சூழ்நிலை யாருக்குன்னா அந்த பெற்றோர்களுக்கு தான். தன்னுடைய பிள்ளை இருக்கிற சூழ்நிலை மற்றவங்க எல்லாம் துக்கப்படுறத காட்டிலும் இந்த தாயும் தகப்பனும் தான் மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போயிருப்பார்கள். ஆனா அதுல இருந்து அவர் வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு ஒன்னே ஒண்ணு சொன்னாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், இப்ப எல்லாம் அழுகிற மாதிரிதான் பாஸ்டர் இருக்கு அப்படின்னா ஒண்ணு செய்யி, இயேசு சொல்லியிருக்கிறாரு, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. உங்களுக்கு நீங்க கேட்க வேண்டிய ஒரே செய்தி, ஒரே வார்த்தை, நீங்கள் விசுவாசம் உள்ளவனாக இரு. மற்றவங்க சொல்லுவாங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு, 12 வயசு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. தேவனுடைய வார்த்தையை மேல விசுவாசம் வச்சு அவருடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு எதெல்லாம் மடிந்து போயிருக்குதோ, எதெல்லாம் துக்கமா இருக்கு, அதையெல்லாவற்றையும் மாற்றுகிற வல்லமை அந்த தேவனுக்கு இருக்கிறது. அவர் சொல்றாரு, அவங்க சத்தத்தை கேட்காத, அந்த சத்தம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லும். உன்னுடைய உணர்வுபடி நீ கேட்காத, உன் மனது என்ன சொல்லுது, உன் சிந்தனை என்ன சொல்லுது, அந்த சிந்தனை என்ன சொல்லும். அவங்க சொல்றது பார்த்து சும்மா அவங்க சொல்லியிருப்பாங்க, கரெக்டா தானே சொல்லியிருப்பாங்க, அதனால அது முடிஞ்சு போயிருச்சுன்னு உங்க மனது சொல்லலாம், உங்க சிந்தனை சொல்லலாம், உங்க சரீரம் சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்லுகிற சத்தம், அவர் சொல்றார், இன்னும் முடியவில்லை, நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. உன்னுடைய எண்ணங்களின்படி உனக்கு ஆகாது, உன்னுடைய சிந்தனையின்படி உனக்கு ஆகாது இந்த விஷயத்துல. ஏன்னா என் வார்த்தையை உனக்கு அனுப்பி இருக்கிறேன், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் வந்துட்டேன், நான் செயல்படுகிற தேவன், நான் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன், நான் உயிர் அவர் சொல்றாரு, ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே நான் சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவார். நீங்க நினைச்சிருக்கலாம், சரி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அடுத்தது என்ன, டெத், அதுக்கப்புறம் என்ன, புதைக்கிறது தான். ஆனா நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடியே ஆகும். அது உயிரடையும், அது நடக்கும், அது பேசும், அது செயல்படும். அதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், அது வரைக்கும் அது உயிரோடு இருக்கும். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு, விசுவாசம் உள்ளவனாக இரு. நீ விசுவாசம் உள்ளவனாக இரு. உன் நம்பிக்கையற்ற நிலைமையிலிருந்து நீ வெளியே வா. ஏன்னா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சூழ்நிலையை நம்புறவன் இல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள் சித்தி பெறுவார்கள். தீர்க்கதரிசியை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள், சக்சஸ் அடைவீர்கள் சொல்லியிருக்காரு. அதனால அவர் உங்களை வெற்றிகரமான வாழ்க்கைக்குள்ளாக தேவன் உங்களை அழைத்து செல்வாராக. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயிரற்ற நிலைமையிலே, அசைவற்ற நிலைமையிலே இருக்கலாம். அதை மற்றவங்க பார்க்கும்போது சொல்லலாம், இதுக்கு மேல இது வாழ்க்கையில முன்னேற முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்றார், நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னால் செய்யக்கூடாத அற்புதமா அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும், என்னால் அன்றி வேறு ஒருவராலும் ஒன்றும் உனக்கு செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறாரு. அதனால எந்த சூழ்நிலையும் அசைவில்லாம, சூழ்நிலைகள் அசைவில்லாம, சூழ்நிலையில் பாதகமாயிருக்கிற சூழ்நிலைகளை தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலையில் அவர் எழுப்பி சொன்னாரு, இந்த உங்க மகளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், அதே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த எவருடைய மகளை உயிரோடு எழுப்பின அதே இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்.
மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறபடியினால் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் பரிந்து பேசுகிறது. நமக்காக மன்றாடுகிற, நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிற ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் கலங்காதிருப்பீர்களாக. உங்களை ரட்சித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களை மீட்டவர், அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆகவே உங்களை தொடர்ந்து உங்களை நடத்துவாராக, உங்களை பலப்படுத்துவாராக, உங்கள் சூழ்நிலையிலே பெரிய மாற்றத்தை கட்டளை இடுவாராக. ஒரு அழுகையான உங்கள் வீட்டுடைய சூழ்நிலையை மகிழ்ச்சியான ஒரு வீட்டு சூழ்நிலையாக தேவன் மாற்றுவாராக. ஏனென்றால் அந்த வீட்டுக்குள் இயேசு பிரவேசித்தார். அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொன்னாரு. எல்லாரும் வெளியே போனாருங்க. அவர்களை அந்த எவரையோடைய மனைவியும் பக்கத்துல வச்சுட்டு, இயேசு, சிறு பெண்ணே எழுந்துரு, தலித்தாகுமி அப்படி என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் இயேசு எழுப்புகிறார். இதுவரைக்கும் உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் மரித்து போன நிலைமையில இருந்திருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் இன்றைக்கு அதை எழுப்பி விடுவாராக. உங்களுடைய ஆராதனையை தேவன் எழுப்பி விடுவாராக. உங்களுடைய விசுவாசத்தை தேவன் எழுப்பி விடுவாராக. உங்களுடைய நம்பிக்கையை தேவன் எழுப்பி விடுவாராக. எல்லா காரியத்திலும் இழப்பு இருக்கிற அந்த இடத்துல எல்லாம் தேவன் உங்களுக்கு எழுப்பி விடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ நான் ஒரு காரியத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாய்க்கும் இந்த வேத புத்தகம் எழுதும் போதும், இந்த தீர்க்கதரிசி இதை எழுதும் போது எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்கள் போய்விட்டது. எவ்வளவு வருஷம் போயிருக்குது. அந்த வருஷத்துல அவர் சொல்றாரு ஒரு தீர்க்க தரிசனம், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். அந்த மரம் என்ன பண்ணப்பட்டது? வெட்டப்பட்டது. இது அப்படிதான் போட்டிருக்குது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. மேல இருக்கிற மரம் எல்லாம் காலி, கிளை காலி, மரம் இல்ல, அடிமரம் கீழே அவ்வளவுதான் இருக்குது. இதுக்கு மேல முளைக்குமா? அதாவது இந்த பெரிய தேக்க வெட்டுவார்கள், ஒரு 18 இன்ச்சு 20 இன்ச்சு பெரிய பெரிய தேக்கு மரத்தை வெட்டிடுவாங்க. சிலர் தெரியாம தர வரைக்கும் வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது அந்த வேரையும் பிடிங்கி எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த வேர் அங்கேயே இருக்கும், செத்து போயிடும், மரம் செத்து போயிடும். மரம் 2 தடவை சாகுன்னு சொல்லி யோபுல இருக்கு. 2 மரம் 2 தடவை செத்த மரம் முளைக்குமா அப்படின்றார். அப்போ மரம் வெட்டியாச்சு. இது எதுக்கு ஒப்புணையா சொல்றாருன்னா, ஈசாயுடைய சந்ததியை பற்றி தேவன் பேசுகிறார். ஈசாயின் சந்ததியில பத்தி பேசுறதா ரூத்தின் புஸ்தகம். அதனால நீங்க ரூத்தின் புஸ்தகத்தை வாசியுங்கள். அப்போ ஈசாய்க்கு 7 பிள்ளைகள், அதுல தாவீது கடைசியான பிள்ளை. அவனுக்கு வர்ற பிள்ளைகள் தான் ராஜாக்களில் வருகிற யூதாவை ஆண்ட ராஜாக்களை பற்றி, அநேக ராஜாக்களை பற்றி வருகிறது மத்தேயு புஸ்தகத்துல. இந்த அடிமரம் என்ன வெட்டப்பட்டிருக்குது. சில நேரங்களில் வெட்டப்பட்டா ஒரு 1/2 அடி விட்டு அவங்க வெட்டினாங்கன்னா, அந்த தேக்கு மரத்தை வெட்டினா 4 பக்கம் 4 கிளை வரும். இந்த மரம் 10 வருஷத்துல ஒரு கிளை ஒரு பலனை கொடுக்குதுன்னா, இந்த மரம் 5 வருஷத்துலயே அந்த பலனை கொடுக்கும். இது தெரியாம சொல்றது, அந்த 1/2 அடிக்காக சுத்தமா வெட்டிடுவாங்க. அது அப்படியே அந்த மரம் செத்து போயிடும், மண்ணை போட்டு மூடிடுவாங்க. ஆனா புத்தியுள்ள விவசாயிகள் நிலம்பூர் தேக்கு தான் இருக்கிறதுலேயே அருமையான தேக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான தேக்கு நிலம்பூர் தேக்கு. ஆனா ஒரு அடி விட்டுட்டு கட் பண்ண, அந்த ஒரு அடிக்காக விட்டுட்டு கட் பண்ணிட்டாங்கன்னா அதுல 4 கிளைகள் வரும்.
அது எப்படின்னா மழை நேரத்துல தான் அதை வெட்டணும். அதுக்கு மேல லேசா சாணியை போட்டு மொழுகுவாங்க. அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். 4 கிளைகளும் முளைக்க ஆரம்பிக்கும். ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு எதிர்பார்ப்பே இல்ல. இது மரம் செத்து போயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா அந்த ஈசாய் என்னும் அடி, அந்த ஈசாய்க்கு மரம், இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தீர்க்கதரிசியானவர் பேசுகிறார். தீர்க்கதரிசி யாரு பேசுகிறது? உள்ள இருந்து தீர்க்கதரிசன ஆவியானவர் உள்ள இருந்து பேசுகிறார். தீர்க்கதரிசன ஆவி யாரு? கிறிஸ்துவின் ஆவி உள்ள இருந்து பேசுது. ஏப்பா, நீ வெட்டப்பட்ட மாதிரி இருக்கலாம், வெறும் அடிமரமா இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். ஒரு துளிர் அந்த அடிமரத்திலிருந்து முளைக்கும். அந்த முளைச்சி அடிமரத்திலிருந்து துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பும். எழும்புறது மாத்திரமல்ல, அது செழிக்கும். முளைக்கிறதே பெரிய விஷயம். எழும்புறதே ஒரு கிளை எழும்புறதே பெரிய விஷயம். ஆனா அது சொல்றாரு, அது எப்படி இருக்குன்னா அது பயங்கரமா செழிக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்று என்ன? ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து தாவீது எழும்பினான். அதற்கப்புறம் அவனுடைய சந்ததி எழும்பிற்று. முழு இஸ்ரவேலர்களையும் அவர்கள் ஆண்டார்கள். அதற்கப்புறம் சந்ததி எல்லாம் ராஜாக்களாக ஆண்டு முடித்தார்கள். அதை போல மறுபடியும் தீர்க்கதரிசியானவர் பேசுகிறார், இன்னொரு கிளை எழும்பும். அது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இல்ல. முடிஞ்சிருச்சு, அதை வெட்டப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் இது வராதுன்னு நினைச்சிருந்த அந்த சூழ்நிலை உள்ளிருந்து ஒரு கிளை எழும்பி, அது எப்படி போனா அது எழும்பி செழிக்கும். செழிக்கும். இது யாரை பற்றிய தீர்க்க தரிசனம் என்றால், இது இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம். அதை ஏன் சொல்லனா கடைசியில பாருங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். அந்த கிளை என்று சொன்ன அந்த காரியத்தை ஒரு நபராக காட்டப்படுகிறது. கடைசியில முடியும் போது கிளை மேல ஞானத்தின் ஆவி இருக்கும், அந்த கிளை மேல உணர்வு ஆவி இருக்கும், ஆலோசனை பலனும் ஆவி இருக்கும், அறிவை கர்த்தருக்கு பயப்படுதலும் அருளும் ஆவியா இருக்குன்னு சொல்லல. கிளை என்று ஆரம்பித்து அடிமரம் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அந்த செழிக்கும் அந்த கிளையை பற்றி சொல்லும் போது அது ஒரு நபராக காட்டப்பட்டிருக்கிறது. அவர் மேல் என்ன இருக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தீர்க்க தரிசனம் எப்படி எல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. ஏசாயா 61:1 பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அந்த கிளை மேல் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவரா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இதுதான் இயேசு சொல்லும்போது சொன்னாரு, லூக்கா 4:18, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்ன ஏசாயாவின் 61 தீர்க்க தரிசனத்தை எடுத்து வாசிக்கிறார். இதெல்லாம் கனெக்டான வசனங்கள். அப்ப இயேசு இந்த ஈசாய் அடிமரத்திலிருந்து யாருமே எதிர்பார்க்கல. வெட்டப்பட்டது, தாவீதின் சந்ததி முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஈசாயுடைய சந்ததி முடிஞ்சு போடும். ஆனா ஈசாயின் சந்ததியில இருந்து வந்ததுதான் தாவீது. தாவீதின் சந்ததியிலிருந்து வந்ததுனாலதான் அவருக்கு தாவீதின் குமாரன் என்ற பெயரும் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 1 என்ன சொல்ல அப்படின்னா, தாவீதின் குமாரனும் ஆபிரகாமின் குமாரனும் இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. அப்போ அந்த இயேசு எங்கே உள்ள வருகிறாரோ, அங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் நடக்க வைக்கிறது தான் இயேசு. அதனால இயேசு இயேசு உள்ள வந்திருக்கிறார் உங்களுக்குள்ள. அப்படின்னா நீங்க வெட்டப்பட்டு
இல்ல அடிமரத்தை போல இருக்கலாம். நான் சொல்றேன், இயேசு உள்ள வந்துட்டானா ஒரு துளிர் ஸ்டார்ட் ஆகுது. இயேசு உள்ள வந்துட்டா அது கிளையாகிறது. துளிர் மட்டும் இல்ல, கிளையாகிறது. உங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை, புதிய வாழ்க்கை உருவாகிறது. உங்க குடும்பத்துல உருவாகுது. அது வளர்ந்து செழிக்குது. செழிச்சு என்ன பண்ணுதுன்னா, அது செழிக்கும். அந்த கிளை மேல யார் இருக்குன்னா, ஞானத்தையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற ஆவியானவர் அது மேல இருக்கிறாராம். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிறோம், இதெல்லாம் எங்க முளைக்க போகுதுன்னு நினைக்கிறோம். இயேசு வந்தா உங்க வாழ்க்கை முளைக்கும். உங்க வேலை இல்ல சரியாயிரும். அப்ப வர வேண்டியது என்ன? இயேசு என்கிற ஒரு விதை உங்களுக்குள்ள இருந்து முளைக்கணும். ஒரு நீங்க ஈசாய் மாதிரி அடிமரமா இருக்கலாம். நான் எங்க இருக்கு மேல என்ன செய்ய போறேன், என்ன பண்ண போறேன்? இல்ல, அந்த அடிமரத்துக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அதுல இருந்து அது முளைச்சுது பாருங்க, ஒரு கிளையா வளர்ந்தது பாருங்க, அது செழித்தது பாருங்க. அந்த நபர் மேல இயேசு இருக்கிறார். அந்த நபர் மேல ஆவியானவர் இருக்கிறாராம். அப்போ அதே இயேசு உள்ள இருக்கிறாருன்னா அதே ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். நம்ம சகரியாவின் புஸ்தகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா, நான் அநேக நேரங்கள்ல சகரியா புஸ்தகத்திலிருந்து நிறைய வசனங்களை காட்டியிருக்கிறேன். சகரியா புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவனோட யோசுவாவுக்கிட்ட ஆண்டவர் சொல்ல, யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் இடத்துல சொல்ல வேண்டியது, நான் என்ன சொல்றேன்னா, உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்குது. நல்லா கவனிங்க. அததான் இன்னைக்கு தேவன் பேசுகிறார். அவனோட சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். ஒரு அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி கிளை எழும்பி அவர் என்ன செய்வார்? அந்த கிளை எழும்பி இங்க போட்டிருக்கு, எழும்பி அவருடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி, அவருடைய ஸ்தானத்திலிருந்து ஸ்திரீடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். மரணத்தை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் எழும்பும் போது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எழும்பி கிளை எனப்படும். அவருடைய நாமம் என்ன? கிளை. அவர் எழும்பி தம்முடைய ஸ்தானத்திலே இருந்து முளைத்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். எந்த ஆலயத்தை கட்டுவார்? சாலமோன் கட்டின ஆலயத்தை கட்டுவார். இந்த கிளை என்பவர், அவருடைய நாமம் கிளை. கட்டுவாரா? அல்லது இடித்து போட்ட எஸ்ரா நெகேமியா கட்டின ஆலயங்களை அவர் கட்டினாரா? இல்லை. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 46 வருஷம் கட்டினாங்களாம் யூதர்கள். இடித்து போடுங்கள். இவங்க எல்லாம் சொல்றாங்க தேவாலயத்தை இடிக்க சொல்றாங்க. அவர் சொன்னாரு, தன்னுடைய சரீரமாகிய சபையை பற்றி அவர் சொன்னார், இதை 3ஆம் நாளில் நான் எழுப்புவேன். இதை இடிச்சு போடுங்க, 3 நாள்ல கட்டுவேன்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு, அவர் எழும்பி, எப்படி எழும்பி? அவருடைய ஸ்தானத்தை எழும்பி. நான் சொல்றேன், அவர் ஏற்கனவே 2000 வருடங்களுக்கு அவர் எழும்பிட்டாரு. அவர் ஸ்தானத்துல எழும்பிட்டாரு. அவர் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் என்ன அந்த அடிமரத்திலிருந்து வந்த துளிர் விட்டு கிளையா எழும்பி செழித்ததற்கு ஒரு காரணம், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு. நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். அவர் சொல்ற, என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. அப்ப உங்களை கர்த்தர் கட்டுகிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். நான் என்ன சொல்றேன், உங்களை கர்த்தர் கட்டுவார். இடிக்கிறவர் இல்ல, உங்களை கீழே தள்ளுறவர் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையை தேவன் கட்டுவாராக. கட்டுறதுன்னா கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அஸ்திபாரம் போடணும். அஸ்திபாரம் போட்டு அது பிள்ளரை எழுப்பணும். கற்களை கொண்டு வந்து வைக்கணும். அளவு பார்க்கணும்.
உங்க வாழ்க்கையில எல்லாம் அது நடக்க போகுது. கர்த்தர் சரியான ஒரு ஆலயமாக தேவன் இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவாராக. அதனால்தான் 102ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் சீயோனை கட்டி. தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இடிக்கிறவர் இல்ல. நீங்க நினைக்கிறவன் கர்த்தரை உங்க வாழ்க்கையை இடிச்சிட்டாரு இல்ல. கர்த்தர் கட்டுகிறவர், கர்த்தர் நாட்டுகிறவர். எதை இடிக்கிறவர்? பிசாசு போட்டதை இடிக்கிறவர். பிசாசு தவறா கட்டி விட்டு போயிட்டான். வாசலுக்கு முன்னாடி ஒரு பெரிய சோதரை, அதை இடிப்பார். கேட்டை எங்கேயோ திருப்பி வச்சுட்டு போயிட்டான், அதை இடிப்பாரு. ஆனா அவர் உங்களை இடிக்க மாட்டாரு, உங்களை கட்டுகிற இயேசு. முளைத்திருந்ததுக்கு காரணம், செழித்தது காரணம், வளர்ந்தது காரணம், அவர் இங்க வந்தது காரணம், மறித்தது காரணம், அடக்கமானதுக்கு பட்டது காரணம், 3 நாள் உயிரோடு எழுப்புனது காரணமே உங்களை கட்டுறதுக்கு தான். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுறதுக்கு தான், சபையை கட்டுவதற்கு தான், ஊழியத்தை கட்டுவதற்கு தான். அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய எலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். யார் கட்டுறதுங்க? இயேசு. அவர் பேர் என்ன? வார்த்தை. அதனாலதான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றோம். அந்த வார்த்தையை நம்ம கட்டப்படணும். அந்த வார்த்தையை கேட்டு அஸ்திப ஆழமாய் தோண்டி தன் வீட்டை கட்டுகிற புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவர் உங்களுக்கு இருந்து கட்டுவாராக. நீங்களும் வார்த்தையில கட்டப்படணும். அவரும் உங்களை கட்டுகிறாரு, உங்களை சீர்படுத்துறாரு, உங்களை ஸ்திரப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்துகிறாரு, கட்டுவார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கட்டுவாருங்க உங்க வாழ்க்கைய. இது பெரிய வாக்கு தத்துவம். இயேசு ஏன் மரிச்சாரு, ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிரோடு இருந்தாருன்னா உன் வாழ்க்கையை கட்டுறதுக்கு. நீ அழிஞ்சு போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, இந்த உலகத்துல உலகத்தை மாதிரி வாழக்கூடாது. உனக்குள்ள செயல்படுவதற்கு, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, தேவனுடைய சுபாவத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு, அவருடைய ஜீவனை உனக்கு கொடுக்கறதுக்கு, அவருடைய நீதி உனக்கு கொடுக்கறதுக்கு, அவருடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுக்கறதுக்கு தான் அவர் உங்களை கட்டுறாரு. எல்லாரும் நினைக்கிறாங்க கர்த்தர் ஆண்டு நம்மளை அடிப்பாரு, உதைப்பாரு, இடிச்சு போடுவாரு நினைக்கிறாங்க. பிசாசு தான் அழிக்கிறவன், பிசாசு தான் கொல்றவன். ஆனா இயேசுவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றது, எப்பா இயேசு அழிக்கிறவர் இல்லப்பா. அதனாலதான் அவர் சொன்னாரு, நான் அழிக்க வரல, நான் ரட்சிக்க வந்தேன்னு சொன்னார். அழிந்து கெட்டு போனதை ரட்சிக்க வந்தேன். கெட்டு போயிருச்சு, அது உருப்படாதுன்னு தெரியும், அதை சரி பண்றதுக்கு தான் இயேசு வந்தார். இழந்து போயிருச்சு, அந்த இழந்து போன காரியத்தை சரி பண்றதுக்கு தான் இயேசு வந்தாரு. அதுக்குத்தான் இயேசு வந்தாரே தவிர உட்காந்துட்டு ஒரு சேர்ல உட்காந்து உன்னை வேலை வாங்குறதுக்கு இல்லை. அவர் சொன்னாரு, நானே ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன். உங்களுக்குள்ள இயேசு இருப்பாருன்னா அடுத்தவங்க வாழ்க்கையை நீங்க கட்டுவீங்க. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, உன்னிலிருந்து புறப்பட்டு போய் பாழானவைகளை கட்டுவீர்கள், பாழான ஸ்தலங்களை கட்டுவீர்கள், பாழாய் கிடக்கிற குடும்பங்களை கட்டுவீர்கள், பிசாசு பாழாக்கி வச்சிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கைய கட்டுவீங்க. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. அதனால சபையில ஏன் இருக்கணும், சபையில ஏன் தேவ சத்தத்தை கேட்கணும்னா அவர் உங்களை கட்டுறாரு, உங்க மூலியமா அநேகரை கட்டுறாரு. அதுக்குதான் பர்பஸ். உங்களை வாழ வைப்பார், அநேகரை வாழ வைப்பார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து. இங்க 2 காரியம் சொல்ல போறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும். இதெல்லாம் சபைகள்ல ரொம்ப அதிகமா போதிக்கப்படுவது இல்லை இந்த பகுதிகள், கவனிங்க. தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அவர் சிங்காசனத்தில் என்னங்க செய்கிறார்? உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார். அது மாத்திரம் இல்ல, தம்முடைய சிங்காசனத்தின் மேல் அவர் ஆசாரியருமாய் இருப்பார். 2 வேலையை செய்றாரு. அவர் ராஜாவாக இருப்பார், அவர் ஆசாரியராக இருப்பார். ஏன்னா யூதா கோத்திரத்துல வந்தவங்க யாருக்குமே ஆசாரிய வேலை இல்லை, அவர்கள் ராஜாக்களா தான் இருந்தாங்க. ஆனா இயேசுவை பற்றி சொல்லும்போது அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ஆசாரியர் ஆனார். இன்றைக்கு அவர் பரலோகத்திலே அவர் ராஜாவாக இருக்கிறார், அவர் ஆசாரியராக இருக்கிறார். 2 ஊழியத்தையும் நமக்கு ராஜாவா இருந்து உங்களை ஆளுகை செய்கிறாரு,
உங்களுக்கு கமாண்ட் பண்றாரு, உங்களை பாதுகாக்கிறாரு, உங்களை கட்டுறாரு. ஆசாரியராக இருந்து உங்களுக்காக ஏற்கனவே செலுத்தப்பட்ட பலியினுடைய வல்லமையை காமிக்கிறார், மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார், உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ விசுவாசத்துக்குள்ள, அதையெல்லாம் பெற்றுக் கொடுக்கிற வேலையை இயேசு செய்கிறார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு ராஜாவா இருக்கிறேன், உனக்கு நான் ஆசாரியனா இருந்து இருப்பார், இவ்விரண்டில் நடுவிலே சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அவர் ராஜாவாக, அவர் ஆசாரியராக இருக்கிறபடினால் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்க மனதுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்க வாழ்க்கைக்கு சமாதானம் உண்டாவதாக. ஏன்னா உங்களுக்காக ஒரு அடிமரத்திலிருந்து, வெட்டப்பட்ட அடிமரத்திலிருந்து முளைத்து எழும்பி செழித்து அந்த புருஷனுடைய நாமம் கிளை. அவர் வந்து என்ன செய்வாரு? ஆலயத்தை, தன் தானத்திலிருந்து எழும்பி வந்து ஆலயத்தை கட்டுவார்னு சொன்னது போல, அவர் மரித்து மூன்றாம் உயிரோடு எழும்பும் பொழுது விழுந்து போன, உடைந்து போன தாவீதின் குடும்பத்தார எழுப்பி அந்த கூடாரத்தை எழுப்பி மீண்டும் அந்த கூடாரத்தை கட்டினார், சபையை கட்டினார், உங்களுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறாரு. அதனால யாராவது எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்காதீங்க. ஏன்னா யாராவது ஒருத்தர் வர வேண்டியது இல்லை, ஏற்கனவே இயேசு வந்திருக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை கட்டுவார், உங்க குடும்பத்தை கட்டுவார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவாரு. கர்த்தருக்கு சித்தமானா இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்குறோம், நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்க வேண்டிய பகுதிகள் இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இவ்வளவு நேரம் செய்தி கேட்ட ஒவ்வொருக்கா நான் ஜெபிக்கிறேன். நீங்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்து கிளையாக எழும்பி ஆண்டவரே ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னது போல இவங்க வாழ்க்கையை கட்டுவீராக. எந்தெந்த பகுதியெல்லாம் பிசாசு இடிச்சு போட்டிருக்கிறானோ அந்த பகுதியில கட்டுவீராக. எந்த பகுதியில அவர்கள் குறையா இருக்கிறார்களோ அதை எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறவர், சரீரமான சபைக்கு தலையானவர் கட்டி எழுப்புவீராக. அன்று நல்ல உறவுகளை கட்டி எழுப்புவீராக. தேவனுடைய வார்த்தையில் இவர்களை கட்டி எழுப்புவீராக. உம்மோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் இவர்களை கட்டி எழுப்பும்படி ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.